வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளமான வலிமையான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்போம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பண்டிகை காலங்களில் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இனி விரிவான செய்திகள். வளமான வலிமையான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்போம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆங்கில புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு தொடர்ந்து பணியாற்ற பாடுபட வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் மாநில அரசுகளுக்கு நீடித்த வளர்ச்சிக்காக உதவிடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளின் தேவைக்கேற்ப பணிகளை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் தேவைக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரம்பரிய மருத்துவ முறைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த துறை சார்பில் புதிதாக பணியமர்த்தப்பட்டவர்களுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். பாரம்பரிய மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருத்தணியில் ஒடிசாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 4 சிறார்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டினார். பெண்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளதாகவும் இதில் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். பொங்கல் பண்டிகையொட்டி தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். இன்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தீபாவளி, பொங்கல் போன்ற சிறப்பு நாட்களில் உரிய பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 2 முறை அது போன்ற சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அதேபோல் இந்த பொங்கலுக்கும் சிறப்பு பேருந்துகளுக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பயணிக்கின்ற அளவிற்கு அந்த பேருந்து வசதி செய்யப்படும். அதேபோல் கூடுதல் பேருந்து வசதிக்கு தேவைப்படுகின்ற இடங்களில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து பயன்படுத்தி வருகிறோம். அதுவும் பிரச்சனை இல்லாமல் சிறப்பான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காவலர்களுக்கும் பாதுகாப்பு அற்ற சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், திருப்பூர் மாவட்டத்தில் காவலரை மது போதையில் இருந்த நபர் கத்தியால் தாக்க முயற்சிக்கும் காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக இந்த சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறை கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் இதற்குரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 3 நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் பசுமை பரப்பளவை 33% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நமது மாவட்டத்தில் பசுமை பரப்பளவு 23% உள்ளது. இதனை 33% உயர்த்த நமது மாவட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 9 லட்சம் மரக்கன்றுகள் பல்வேறு துறைகளின் மூலமாகவும் நமது மாவட்டத்தில் தொடர்ந்து நடப்பட்டு வருகிறது. மரங்கள் வளர்ப்பது என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கடமையாக உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அதற்காக நாம் நமது ஊரில் நடப்பட்டிருக்கக்கூடிய மரக்கன்றுகளை அட்லீஸ்ட் ஒரு மரக்கன்றாவது ஒவ்வொருவரும் தத்தெடுத்து பராமரிக்க வேண்டும். நமது மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்கள் மரம் வளர்ப்பதினை மக்கள் இயக்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாளை புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூக்களின் விலை தோவாளை மலர் சந்தையில் கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ரூபாய் 2500க்கும், பிச்சிப்பூ ரூபாய் 1500க்கும், முல்லைப்பூ ரூபாய் 1500க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் தோவாளை மலர் சந்தையில் பூ வியாபாரிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து கூடியுள்ளனர். அனைத்து பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. அரளிப்பூ ரூபாய் 300 எனவும், வாடாமல்லி ரூபாய் 100க்கும், ரேந்தி ரூபாய் 60க்கும், சம்பங்கி ரூபாய் 200க்கும், ரோஜா ரூபாய் 140க்கும், ஸ்டம்ப் ரோஜா 400 ரூபாய்க்கும், துளசி 60 ரூபாய்க்கும், மரிக்கொழுந்து 250 ரூபாய்க்கும், செவ்வந்தி 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். மாவட்டச் செய்திகள். சென்னை வால்டாக் சாலையில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி அழகுமீனா இன்று பங்கேற்றார். மதுரை மாவட்டம் மேலக்குயில்குடியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சியுடன் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளில் தெருவிளக்குகள் விரைவில் அமைக்கப்படும் என்று மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் காணும் பொங்கல் அன்று நடைபெறவுள்ள ரேக்லா பந்தயத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒடிஷா மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையேயான வந்தே பாரத் விரைவு ரயில் பரீட்சார்த்த அடிப்படையில் நாளை முதல் விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் 2 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டுறவு பட்டய பயிற்சியாளர்கள் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டனர். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் ஷெஃபாலி வர்மா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். புரோ மல்யுத்த லீக் போட்டிக்கான வீரர்களின் ஏலம் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் நேரடியாக பிரதான சுற்றில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளமான வலிமையான இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்போம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பண்டிகை காலங்களில் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது.
ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.